தன்னோட ஃப்ரெண்டோட உடம்புக்குள்ளதான் பாட்டியோட பேய் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் இப்ப அந்த பேயை துரத்துறதுக்காக ஒரு சாமியார் கிட்ட கூட்டிட்டு போறாரு. சாமியார் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோ சொல்ல அந்த சாமியாருமே இப்போ ஃப்ரெண்டோட உடம்புக்குள்ள இருக்க அந்த பாட்டியை ஒரு மந்திர சக்தி மூலமா வெளியே கொண்டு வராரு. இந்த பாட்டியோட ஆன்மா கிட்ட உங்க கடைசி ஆசை என்ன பண்ணா இந்த பையனோட உடம்பை விட்டு போவீங்கன்னு கேட்க அதுக்கு அந்த பாட்டியுமே என்னோட புருஷனை கொன்னாதான் நான் போவேன்னு சொல்றாங்க. இதை கேட்டு ஷாக் ஆகி நம்ம ஹீரோ கிட்ட அந்த சாமியாருமே ஒண்ணு அந்த பாட்டியோட ஆசையை நிறைவேற்றணும், இல்லைன்னா அவங்க அஸ்தியை கொண்டு வாங்க, அதை வச்சு நம்ம அந்த ஆவியை அடைக்கலாம்னு சொல்ல, ஆனா அந்த அஸ்தி அந்த மூக்குப்பிடி டப்பாவை தான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் தூக்கி வெளியே வீசிருப்பாரு. நம்ம ஹீரோவுமே சொந்த ஊருக்கு போய் அவர் சித்தப்பா கிட்ட பாட்டியோட மீதி அஸ்தியை கொடுங்கன்னு கேட்க அதுக்கு அந்த சித்தப்பாவும் எனக்கு இது மேல நம்பிக்கை இல்லாதனால அந்த அஸ்தியை நான் தூக்கி வெளியே வீசுறேன்னு சொல்லிடுறாரு. அந்த பாட்டியோட புருஷன் பக்கத்து வீட்டு பொண்ணோட கடலை போட்டுட்டு இருக்கா. இதை பார்த்து அந்த பாட்டியோட ஆன்மாவுமே இப்போ அந்த ஃப்ரெண்டு மூலமா வெளியே வந்து அந்த தாத்தாவை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த பாட்டியோட புருஷன் பொம்பளை விஷயத்துல கொஞ்சம் வீக்கா இருப்பாரு. இப்ப கூட பக்கத்து வீட்டு பொண்ணை சைட் அடிச்சிட்டு இருக்கும் போது அந்த பாட்டி பக்கத்துல உட்காந்து புரோட்டா சாப்பிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு புறையறதுனால தண்ணின்னு கேட்கும் போது இந்த சாக்கை யூஸ் பண்ணிக்கிற அந்த தாத்தாவை இப்ப பாட்டியோட தலையில ஓங்கி அடிக்கிறாரு. ரொம்பவே ஸ்பீடா அடிச்சதுனால அந்த பாட்டி அங்கேயே இறந்து போயிருப்பாங்க. இப்போ அஸ்தியும் கிடைக்காதனால வேற வழி இல்லாம திரும்ப எல்லாருமே அந்த சாமியாரையே பார்க்க போறாங்க. பார்த்தா அந்த சாமியார அவங்க அசிஸ்டன்ட் தலையில கட்டி போட்டு அவங்க கிட்ட இந்த மொத்த காசுமே எடுத்துட்டு ஓடி போயிருப்பாங்க. இப்போ காப்பாற்ற அந்த சாமியார் கிட்ட இந்த மாதிரி பாட்டியோட அஸ்தி கிடைக்கல, வேற ஏதாவது வழி பண்ணுங்கன்னு சொல்லி அவருமே ஒரு மாலையை அந்த பையனோட கடத்துல போட்டு இப்போ பாட்டி போய் போயின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எஸ்கேப் ஆகி அசிஸ்டன்ட் பிடிக்கிறதுக்காக வர்றாரு. இப்போ கண்ணாடி வழியா பார்க்கும்போது அந்த பாட்டி போய் தெரியாது. ஆக்சுவலா அந்த சாமியார் போட்டு மாலையினால அந்த பேய் போயிருக்காது. இந்த சாமியார் வீட்டை விட்டு ஓடும்போது அங்க வழியில ஒருத்தர் லிப்ட் கேட்டிருப்பாரு. அவர்கிட்ட இந்த மூக்குப்பொடியை வாங்கி ஒரு உரியும் போதுதான் அந்த பாட்டி போய் இவருக்குள்ள வந்திருக்கும்.